இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆராதனை வேளையிலே நோக்கி வேண்டும் செய்ய கர்த்தாவே நீர் பாராட்டின கிருபைக்காய் தயவுக்காய் நன்றி. இந்த ஊழியத்தின் பாதையிலே 58 வருடங்களை ஆண்டவரே கடந்து செல்ல பிள்ளைகளுக்கு நீர் பாராட்டின கிருபைக்காய் தயவுக்காய் நன்றி. இந்த தினத்திலும் கர்த்தாவே அது நிமித்தமாக இந்த கொடியை ஏற்றுகிறார்கள். உங்களுடைய நாமும் ஆண்டவரே உயர பறக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உண்மை அறியாத பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை அறிந்து கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட நீர் கிருபை பாராட்டும். நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த பெரிதான ரட்சிப்பை இந்த பிள்ளைகள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீ கிருபை பாராட்டும். பாஸ்டரை உங்களுடைய கருத்தில் தருகிறோம். குடும்பத்தை உங்களுடைய கருத்தில் தருகிறோம். விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குடும்பமாக உங்களுடைய கருத்தில் தருகிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த ஊழியம் எங்கெல்லாம் நடக்கிறதோ எல்லா பகுதியிலும் கர்த்தாவே உங்களுடைய ஆசீர்வாதத்தின் மழை பொழியட்டும்ப்பா. இப்பொழுது கர்த்தாவே ஸ்தோத்திரம். மீதியான வேளையிலும் கர்த்தாவே நீர் எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாகங்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். துதி கனமையும் எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல அந்த தேவனாய் அளவுடன் இருக்கிற தேவனா இந்த அருமையான இந்த 2026ஆம் ஆண்டு காலத்திலும் திருத்தமிழ் 58ஆம் ஆண்டு நிறைவு நாளை நான் கொண்டாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த முடியாது ஒரு கிருபையை இறைவனாய்க்கத்தை தந்தபடியினால் ஆண்டவருக்கு அதிகமாக சோதனை செலுத்துவாங்க. திருத்தவையான பொம்மாயப்பட்டது ஆண்டு பெருங்க இடத்தை 8 பேரை கொண்டு ஸ்தாபிக்கப்பட்ட சபை. 8 பேர் ஐயா குடும்பம் ஐயாவுக்கு அருமையான சில ஊழியக்காரர்கள் அறிமுகமானவர் எல்லாம் 8 பேர் கொண்டு ஆரம்பித்த சபையானது இன்றைக்கு உலகம் அளவுக்கு பெரிய அளவுக்கு ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் பெரிய திட்டம்னா ஐயாவுங்க கர்த்தனுக்கு என்ன சொல்கிறது செய்வோம். நமக்கு மேலே ஒருத்தர் கற்றுக்கொண்டு சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிறத நம்ம செய்வோம். அப்படி தான் அவங்க நோக்கம். அன்றைக்கு முதல் அவங்க மரண காலம் வரைக்கும் ஐயாவுடைய நோக்கம் 2014 ஐயா மக்கள் போயிட்டாங்க. அது வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா நமக்கு கடவுளை வெளிப்படுத்த செய்கிறோம். நமக்கு மேலே இன்னொரு ஸ்தாபனம் இன்னொரு பரிசுத்தவானுக்கு ஒன்று வெளிப்படுத்தப்பட்டால் அதை நம்ம செய்யணும்னு சொல்லுவாங்க. இல்லையா? அதே போல் 1968ஆம் ஆண்டு இந்த சபையான ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த கொடியேற்று வைவம் 1968 கொண்டாந்தாங்கன்னா 1986 கொண்டாந்தாங்க. அல்லையா? விதமாய் நம்ம சபையில் விதமாய் வசனத்தின்படி அதுக்கு வசனம் வாசிங்க. சங்கீத புத்தகம் 60ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சத்தியத்தினை ஏற்றும்படியாக உங்களுக்கு மனித நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர் என்று சங்கீதக்காரன் 60ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லியிருக்கிறார். காரணம் இது அவ்விதமாய் இஸ்ரவேல் மக்கள் வழிநடத்தப்பட்ட போது ஆண்டவர் அவ்விதமான கொடியை குறித்த ஒரு திட்டத்தை உருவாக்கினார் என்பதற்கு 8ஆவது புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை விளக்கம் எழுதப்பட்டிருக்கிறதை காணலாம். அவ்விதமாய் அவர்கள் 12 கோத்திரம் அதில் 3 கோத்திரத்துக்கு ஒவ்வொரு கொடியாக 4 கொடி அவ்விதம் கடந்து போனது. அந்த கொடியின்களாய் பாளையம் இறங்குவார்கள், கொடியின்களாய் பிரயாணப்படுவார்கள். இவ்விதமாய் அந்த பிரயாணம் தொடர்ந்தது. இந்த காலம் கானானுக்குள் பிரவேசித்து சீலோனை ஆசிரிப்பிக்கூடாது ஸ்தாபித்தார்கள். தேசம் அவ்விதமாய் இஸ்ரவேலுக்கு சொந்தமாயிட்டார். இன்றைக்கு நாம் அவ்விதமாய் பரம இஸ்ரேல் அவ்விதம் இறைவனாய்க்கு நமக்கு அவ்விதமாய் பரத்தை ஒரு பெரிய ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்காக இந்த உலகம் எரிசலமாய் ஆராதிக்க வேண்டும். இறைவன் சுத்தமாக இருக்கா? அதாவது என்ன நியமனம் இருக்கலாம், என்ன நியமனம் இருக்கணும். அவ்விதமாய் பல நியமனம் வேலை செஞ்சாலும் எருசலேம் என்கிற ஒரு அனுபவம் வந்தது. நான் பிரசங்க விளக்கம் சொல்கிறேன். அதான் ஒரு மனிதன் நம்பியும் சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது சத்தியத்துக்கு அவனை சாட்சியாக இருக்கும்போது அவன் எருசலேமாய் அங்கீகரிக்கப்படுகிறான். வேதமே சாட்சி நான் பிரசங்க சொல்கிறேன். அதனுடைய நாம் எருசலேம் பேர் இருக்க மாத்திரம் சபை இருக்கிறாங்க, பல சபையாக எல்லாரும் வசனத்தை படிக்கிறா கேட்டாங்க அவங்க எருசலேம் தான். இந்த எருசலேம் எடுக்கவும் கத்தை வரப்போகிறாங்க. அப்போ கத்தருடைய ஆவியானவர் அன்றைக்கு விதமாய் 1986ஆம் ஆண்டு ஊழியர் மாநாடு கொடைக்கானல் பிஎல்சியில் நடந்தது. அப்போ தான் அந்த கொடியை குறித்து ஐயா ஒரு அவிதமாக டிஸ்கஸ் பண்ணாங்க. ஐயா ஒரு காரியம் சொன்னாங்க. அவங்க மாத்திரம் தெரியல, மற்றவங்களும் சொல்லுவாங்க. சொல்லி எல்லாரும் தேவனி கத்தரை அனுமதிக்கிறார் என்பதுக்கு 1-2 வெளிப்படுத்த கரெக்டாக செய்வாங்க. அல்லேலூயா. அப்படி தான் சபை அன்றைக்கு நடந்து கொண்டிருந்தது. இனிமேல் அப்படி தான் நடக்க போகுது. அல்லேலூயா. அப்போ அந்த கொடியேற்ற வைப்பு ஐயா கொண்டாந்தாங்க. எல்லாரும் அதை ஆமோதித்தாங்க. அந்த வருஷம் தான் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி கொடியேற்ற வைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் அவிதமாக நம்ம பிள்ளைகள் சனிக்கிழமை வர முடியாதவன் அப்படின்னா
ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தள்ளி இந்த நாள் வைத்திருக்கிறோம். கதறி சோதரிப்பமாக இப்போ கொடியேற்றம் வந்திருக்கோம். ஆலோயா சத்தியத்தின் ஏற்ற முடியாது கொடியை கொடுத்தீர்கள் எழுதப்பட்டிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அக்காலத்து அவ்விதமாய் ஜனங்களுக்கு கொடியாய் இருக்கக்கூடிய ஏசாயின் வேருக்காக ஜனங்கள் காத்திருப்பார்கள், அவங்க வாஞ்சிப்பார்கள், தேடுவார்கள் என்று ஏசாயா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க பாவம். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள், அவருடைய தாபஸ்தலம் மகிமையா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அக்காலத்துல என்ன சொல்றார்? அந்த ஒரு காலத்தை சொல்றார். அதுவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை தோன்றுகிறதுக்கு முன்னாடி சில நூற்றாண்டு காலத்துக்கு முன்னால் இருந்தவர் ஏசாயா தீர்க்கதரிசி. அப்போ இறைவனா இயேசு இந்த உலகத்தை வரப்போகிறார். அதான் ஒன்றாவது ஈசாயனும் அடிமரத்திலிருந்து ஒரு கிளையை தோன்றி சனிக்கும் எழுதப்பட்டிருக்கிறார். அவர் ஞானத்தையும் கிருபையும் உள்ளவர் என்று பரிசுத்தவான்கள் வர்ணிக்கிறார். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அன்னைக்கு ஜனங்கள் கொடியார், இறைவனாக இயேசுவை கொடியார்கள். ஹல்லேலூயா. எங்கேயும் அவரையும் உயர்த்தி காண்பிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நான் கொடியேற்ற கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? எங்கேயும் ஆண்டவனை வந்து உயர்த்தி காண்பிக்கணும். ஹல்லேலூயா. அவன் கிறிஸ்துவ வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட நன்மை நமக்கே போதும் என்று இராதபடி அநேகருக்கு பகிர்ந்தளிக்கூடிய ஈசாவின் பேராகி அது இறைவனாக இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறார், எங்களுடைய சபையில் இருக்கிறார். நீங்கள் எங்களோடு ஆராதிக்க வர வேண்டும் சொல்லக்கூடிய அளவுக்கு இறைவனாக இயேசுவை உயர்த்தி காண்பிக்கிறார். ஐவனம் வாய்ந்த நாள்தான் அந்த வனம் வாய்ந்த கொடி ஏற்றிருக்கணும். இறைவனாக்கு இருந்த விடதும் கொடியங்களாய் அநேக 1000 அல்லாதும் அநேக 100 நாங்கள் வந்து ஜோம் பண்ணேன். அன்றைக்கி 1000 கேட்க அன்றைக்கு அன்றைக்கி 100ஆவது கேட்போம். அது 100 தான் போதும். ஹல்லேலூயா. 1000 கேட்கறதால 100ஆவது ஆகிடும் சோதனை. ஹல்லேலூயா. அப்படி இதுக்கு நான் ஜோமனை குடியெல்லாம் பேசணும். டேனி உதவி விடுறது அவரும் பண்ணார். நாங்கள் யாரையும் ஒப்பு கொடுக்கறதில்ல. என்ன ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவாங்க சிக்கலில் நானும் மாட்டிக்கிறேன். ஏன்னா அவர் தான் அமித்ஷா அவர்கள் கொடியேற்றும் போது தலைகளை எட்டிட்டாரான். அது 10 கிலோமீட்டர் மூடி மறைச்சிட்டாங்க. செருப்பு கெட்டவங்க தலைகளை கட்டிட்டாங்க. பாவம் அவர் என்ன செய்வார்? அது பத்திரிகையிலையும் யூடியூப்பில் ஒரு செய்திகள் சொல்கிறேன். அவரை குறை சொல்லலை, அதை பொறுத்தவரில் கெட்டவங்க கெட்டவர். அதனால் கெட்டவங்க அதை செக்கப் பண்ணி இன்னும் சில பிள்ளைகள்னா அதை நானும் பொறுத்துக்கிட்டு நம்ம எல்லாமே ஆண்டு போகிறதுக்கு வரேன். அல்லையா என்னை பொறுத்துக்கு வரதுனால சோதனை. அல்லையா ஆனால் அப்படி நான் கொடியேற்ற இருக்கிறோம். இறைவனாக கொடியங்களாய் அநேக 1000 இல்லாத போனான் அநேக நூறுகளாக கொண்டு சேர்க்க முடியாது. நான் மறுபடியும் கத்தை நான் சோதரிப்போமாக சோதரா சோதரா அன்பின் பிதாவை வாழ்த்து நாங்கள் சோதிக்கிறோம். சாமி அவர்களுக்காக ஜெபிக்கிற மாட்டோம். ஆண்டவரே சோத்திரம் சோத புதிய சபை ஆண்டவரை நாங்கள் ஒன்று கூடி ஒருமித்து வாசம் செய்கிறது எவ்வளோ நல்லது என்பதும் வசம் சொல்வது போல் ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவரை நாட்டின் ஆண்டவரை நேரத்திலும் கொடித்தக்கதாக நடக்கிறோம் செய்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரை. உண்மை நாங்கள் ஏற்றுக்கிறோம். நீரே சபைக்கு தலையும் ஆண்டவரை சோத்திரம் சோத்திரம் சோதரம் எங்கள் ஜீவனும் எல்லையுமா இருக்கிற சுவாமி. உண்மை நாங்கள் கொடியாக நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆண்டவரை. இந்த கொடி பயில் காட்டி அழைக்கிற கொடியாய் மாறத்தக்கதாக நடக்கிறோம் செய்வோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஆத்மாக்களுக்கு அநேக விழுந்து போன ஜனங்களுக்கு ஆண்டவரை இந்த கொடி ஆண்டவரை ஒரு வருகின் கொடியை காணப்படத்தக்கதாக ஆண்டவரை சோத்திரம் அழைப்பின் கொடியை காணப்படத்தக்கதாக ஆண்டவரே நாமத்தை கொண்டு ஆண்டவரை கொடியேற்றணும் சொன்னது போல ஆண்டவரே நாமத்தை கொண்டு நாங்கள் கொடியேற்றணும் சுவாமி. இந்த கொடியை ஆஸ்வத்து கொடுங்க. இது நிமித்தமாக அநேக ஜாதிகளை உண்டாக்கணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஜனங்களை உண்டாக்கணும் ஜெபிக்கிறோம் சுவாமி. வாழக்கூடா காரியம் ஒன்றும் செய்யப்போற கிருபைக்கு நன்றி செலுத்துறோம். மீதான கலை கொடுங்க ஆசீர்வாதம் சந்தைக்கும் நல்ல பிதாவே. ஆசீர்வாதமான காலத்தை கத்தாவை இந்த நாள் கத்தான கொடியை கெட்ட நாம் சுவாமி ஆசீர்வாதம் குடிங்களா அநேகன் ஒருவர் வந்து சிறப்பு இயேசு இருக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா 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 தகந்தோழிய சத்தியம் நிலை கோங்க சத்துரு கோட்டை
வாங்க